ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கர்நாடகா டிஷ்ஷான ஹோளிகை செய்ய போகிறேன். கர்நாடகாவில் ஹோளிகை சொல்லுவாங்க, தமிழில் இது ஒப்போட்டு. ஸோ இன்னைக்கு இப்போ ஸ்பெஷலாக பண்டிகை வரப்போகுது இல்லைங்களா, யுகாதி பண்டிகை. ஸோ அதுக்காக இன்றைக்கி ஒப்போட்டு ஸ்பெஷல் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ எப்படி செய்ய போகிறோம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1/4 kg கிளாஸு. ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ 3/4 கிளாஸ் எடுத்துக்க போகிறேன். இது பழைய பருப்பை கழுவிக்கலாம். இப்போ இந்த பருப்பு வெந்துன்னு போட்டோம். இது நம்ம மைதா மாவு எடுத்துனுக்குறோம். மைதா மாவில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் போடலாம். நம்ம தேவையான அளவுக்கு. இப்போ இது கூட ஆயில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இதில் நம்ம கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். எண்ணெய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, எண்ணெய். இது 3 எடுத்து இப்போது நம்ம மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் தண்ணி கொஞ்சம் நம்ம தாராளமாக விட்டு நம்ம கலக்க போகிறோம். இப்போது நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்கிறோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும். இது பாருங்க, இப்படி ஒட்டுற இதுக்கு வந்துச்சுனாக்கா தண்ணி அதிகமாக ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த இதுக்கு வந்துச்சுன்னா இந்த நேரத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஆயிலை விட்டு நம்ம இப்போ இதை ஒரு ரப்பர் பதத்துக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, எண்ணெய் விட்டு இப்போ இப்படி உங்களுக்கு அதிகமாக எண்ணெயாக தெரியும். இதை நம்ம ஒரு மணி நேரம் இல்லை 1/2 hour நம்ம ஊற வச்சோம்னா இந்த எண்ணெய் மொத்தம் இது கவர் பண்ணிடும் இந்த மாவு. அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னுட்டு. ஓகேவா? இது நான் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்குறேன். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறிட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னுட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இது பருப்பு நம்மளுக்கு ஃபுல்லு வேகக்கூடாது. இப்போ உடைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஓகேவா? இதை நான் இந்த தண்ணியெல்லாம் இப்போ நான் வடிகட்டிட்டு போகிறேன். வடிகட்டிட்டு இது மேலே நான் வெல்லத்தை கொட்ட போகிறேன். ஓகே, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் இதில் சிம்மில் வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை நான் பருப்பு பாதி தான் வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வெல்லத்தை கொட்டிக்குவோம். இப்போ இந்த சூட்டில் இது கரைஞ்சிடணும். தண்ணியெல்லாம் வச்சு வெல்லத்தை போட்டுறாதீங்கோ. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு வெறும் பருப்பு தான் இருக்கணும். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் இதில் ஏலக்காவும் இடித்து போட்டிருக்கிறேன். ஸோ இந்த தேங்காய் துருவல் நான் அதில் கூட சேர்த்துக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஒரு தேங்காய் கூட போட்டுக்கலாம். ஸோ நான் பாதி தேங்காய் தான் வச்சுன்னுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா முழு தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு பாதி தேங்காய் போதுமா, வந்து வெயிலுக்கு இது இருக்காது அப்புறமா. அதனால் நான் பாதி தேங்காய் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா உள்ளுக்குள்ளே இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். போதுங்க, கொஞ்சமாக போடும்.
மாவு நம்ம ஒப்போட்டுக்காக பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அது எப்படி இருக்குது பார்த்துடலாமா? இப்போது பாருங்க, நான் ஊற்றி வச்ச ஆயில் அப்படியே இருக்கா, ஆயிலெல்லாம் இழுக்கவே இழுக்காதுன்னு சொன்னேன்ல, அது பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த மீதிக்கிற ஆயிலை நம்ம இதில் கொஞ்சம் இப்படி நம்ம கலக்கணும்னா அது கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்மளோட ஒப்போட்டு ரெடியாக இருக்குது. ஒப்போட்டு கன்னடத்தில் ஹோளிಗೆ நம்ம எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஆக்சுவலி காய் ஹாலுன்னுட்டு ஒன்று செய்வாங்க. அது வந்துட்டு தேங்காய் அப்புறம் வெல்லம் போட்டு ஒரு பால் மாதிரி பண்ணுவாங்க. அந்த பால், நெய் இதெல்லாம் போட்டு இது கூட சாப்பிடுவாங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். யுகாதி ஸ்பெஷல் டிஷ்ஷு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா? நல்லா இருக்குது. இதே மெஷர்மெண்ட் வச்சு நீங்களும் பண்ணி பாருங்க, சூப்பராக அட்டகாசமாக வரும். ஓகேவா? பாய்.